கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு கிறிஸ்துவ மகிமை வந்திருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு அந்த கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னாலே நான் நோவி சோதிக்குள் பாய்வே மாதிரை தாண்டிடுவேன், மாதிரை தாண்டிடுவேன். உன்னாலே நான் நோவி சேனைக்குள் பாய்வே மாதிரை தாண்டிடுவேன், மாதிரை தாண்டிடுவேன். வாழை கட்டி வாழிய சுமையை வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. வாழை கட்டி வாழிய சுமையை வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? நாம் இந்த வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 60ஆம் சங்கீதத்தை நம்முடைய விஜயநாதன் வாசிப்பார்கள். சங்கீதம் 60 வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். சேனை புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ தள்ளிவிட்டிருந்த அல்லேலூயா. தேவன் தள்ளிவிடுவார் நம்மளை. ஆனா இங்க வசனம் தள்ளிவிட்டீரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசன வேத பகுதியில் கத்த தள்ளிவிட்டீரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சிலர்ல யோசிப்பல ஆண்டவர்கிட்ட தூரமா போயிட்டாரோ, இயேசு மறந்து விட்டாரோ, நமக்கு ஒரு கேள்விக்குறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் வசன வாசி தள்ளிவிட்டீரோ ஆண்டவரே, அப்ப இயேசு நம்மளை தூரமா போயிட்டாரோ? தூரமா போகல. கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் நம்மள. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்றீங்க, எப்படி வாழ்றீங்க, தேவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரு தூரமா போன போல காணப்பட்டாலும் இயேசு பக்கத்துல இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி அடுத்த வசனம் வாசிங்கம்மா. 11 வாசிங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷன் உதவி விருதானா? ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இக்கட்டில் உதவி செய்ய. இக்கட்டு என்பது நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலை. தம்பி என்ன பண்றீங்க? தனிமாநாடு போறீங்க. அல்லேலூயா. கையை மேல வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டு வந்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப உங்க வாழ்க்கையில எத்தனை நெருக்கம் ஏற்பட்டாலும், எத்தனை இக்கட்டு வந்தாலும் உதவியாக தான் செய்ய முடியும். தேவன் தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், என்றைக்கு மாறாது, வாக்கு மாறாதவர், ஏற்கனவே மாறாதவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்ப வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இக்கட்டு நம்ம வரும்பொழுதெல்லாம் யார்தான் உதவி செய்யறாரு? ஆண்டவர் தான் உதவி செய்யறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா?
சத்தத்தை உயர்த்தி அது கஷ்டமோ நஷ்டமோ பஞ்சமோ என்ன வந்தாலும் இக்கட்டு நமக்குள் இக்கட்டு என்பது ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நெருக்கமான கட்டை நமக்கு வரும் பொழுதெல்லாம் நம்ம யார் உதவி செய்கிறாரு? கர்த்தர் உதவி செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும், வழி திறக்க போறது ஆண்டவர் தான். நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும், தடை உடைக்க போறது ஆண்டவர் தான். நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும், நம்ம நன்மை செய்ய போறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும், ஒத்த சமைப்பது ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அப்ப இக்கட்டு என்பது ஒரு நெருக்கமான நிலைமை, நெருக்கமான சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் உடம்புல இக்கட்டு வரும், குடும்பத்தில் இக்கட்டு வரும். எத்தனை இக்கட்டு ஏற்பட்டாலும் அதை மாற்றமைக்கிற ஒரே நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இக்கட்டு உதவி செய்யுங்க தாவே. யார் உதவி செய்ய முடியும்? அன்பு தேவச்சனமே, நீங்க போற கம்பெனி கைவிடலாம், நீ நம்புற ஓனர் கைவிடலாம், நம்புற மனுஷன் கைவிடலாம், சொந்தக்கார கைவிடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய இக்கட்டு ஏற்படும் பொழுது, பெரிய நெருக்கம் ஏற்படும் போது உதவி செய்யக்கூடிய ஒரே நல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு. கொஞ்சம் வயசாயிட்டாலுமே உடல் ஒரு மாதிரி பார்க்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிங்க முடி நச்சுப்பட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கொஞ்சம் வயசாகி போச்சு, கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உன் காலம் முடிகிற வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், உன் காலம் முடிகிற வரைக்கும் உன்னை கர்த்தர் தூக்கி சுமந்து கொண்டே இருப்பாரு. எத்தனை இக்கட்டு ஏற்பட்டாலும் அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கைய வாழ்க்கையில எத்தனை இக்கட்டு என்கிற நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் கூட நீ தள்ளுண்டு போக மாட்டீங்க. தேவன் தள்ளிவிட மாட்டாரு, திரும்ப தூக்கி நிற்க வச்சு உன்னை சாட்சா தேவன் நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தரால் சகலம் கூடுமா? தேவன் செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் முடியும் என்று விசுவாசிக்கிற மாத்திரம் கை வச்சு சொல்லுங்க. இக்கட்டு வந்து ஆண்டவரே என்னோட கர்த்தர் கூட இருப்பீராக. அல்லேலூயா. அடுத்த 12ஆம் வசனம் வாசிங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். பராக்கிரமம் என்றால் யுத்தம் பண்ணுவோம். யாராலே? தேவனாலே. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை வந்தா நம்ம கோர்ட்டுக்கு போறோம், ஒரு பிரச்சனை வந்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், ஒரு பிரச்சனை வந்தா ஒரு பெரிய மனுஷன் நாடுகிறோம். ஆனா இங்க வசனம் வாசிக்கும், நான் யாருமா யுத்தம் பண்ண போகிறோம்? தேவனாலே பராக்கிரமம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? அப்ப தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரை சத்துருக்களை மிதித்து போடுவாரு. நீங்க மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை காரியம் வந்தாலும் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவச்சனமே, ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் குறுக்கிட்டார்களோ, ஏமாற்றினார்களோ, கர்த்தர் சொன்னாரு தேவ சத்துரு மிதிச்சு போட போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தர் நேசிக்கிறாரா? கர்த்தர் நேசிக்கிறாரே. நம்மோடு கூட இருக்கிறாரா? நம்மோடு கர்த்தர் கூட இருக்கிறாரு. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரின் சத்துருக்களை கர்த்தர் மிதித்து போடுவார். நீங்க மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மிதிச்சு போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இக்கட்டை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, வாழ்க்கைய வாழ்க்கையில உங்க தலைக்கு மேலாக வெள்ளம் புறப்பட்டு போனாலும் நீங்கள் முழுகி போக மாட்டீங்க, மிதந்து வெளியே வருவீர்கள். கை தூக்கி எடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தா சொல்லுவான், நீ விழுந்து போயிட்டு, நீ சோர்ந்து போயிட்டு, நீ தோற்று போயிட்டு, நீங்க சொல்லுங்க தேவனுக்கு பராக்கிரமம் செய்ய போகிறாரு. உன் குடும்பத்தை அழிக்கும்படிக்கு எத்தனை மந்திரம் வச்சாலும் அதை கர்த்தர் உடைச்சு தவிடுபடியாக்குவாரு. தேவன் சகலமும் கொடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பராக்கிரமம் செய்ய போறாரு. உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் வாழ்க்கைக்காக இயேசு பராக்கிரமம் செய்ய போறாரு. நீ பராக்கிரமசாலியாய் மாற போகிற. மனசுக்குள்ள சோர்ந்து போயிருக்கிறோம், நீ யாருமே சோர்ந்து போக கூடாது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு சிரசுக்கு மேலாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய அக்கினி இறங்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய கரம் இறங்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இறங்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய பலம் இறங்கிட்டு இருக்குது, கர்த்தருடைய வெளிப்பாடு இறங்கிட்டு இருக்குது, உன்னத மகிமை இறங்கிட்டு இருக்குது. The supernatural power உன் தலைக்கு மேலாக இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நீங்க சண்டைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை காக்கிற கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவச்சனமே, உன்னை சுற்றி எத்தனை போராட்டி இக்கட்டு வந்தாலும் அதை கர்த்தர் உடைச்சி நிர்மலமாக்கும்படிக்கு என் ஆண்ட வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை மேல உயர்த்தியும் கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. தேவன் பராக்கிரமம் செய்ய போகிறாரு. வசனவாசி அவர்த்த சத்துருக்களை வீழ்த்தி போட போறாரு. நீ சண்டைக்கு போக வேண்டிய, நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாயார்ந்து பேச போறாரு. கர்த்தரை செய்து முடிக்க போறாரு. இந்த மகத்துவமுள்ள வல்லமை ஒரு தலைமையில இறங்கிட்டே இருக்குது. அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறாரா? கர்த்தர் பராக்கிரமம் செய்ய போறாரா? கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரா? கர்த்தர் பெருக பண்ண போறாரா? கர்த்தர் உயர்த்த போறாரா? கர்த்தர் மேன்மைப்படுத்த போறாரா? தேவன் மேன்மைப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இந்த கிட வைத்து விட்டு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நான் தோற்று போவதில்லையே. உற்சாகமாக தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னோட பக்கமே உன்னிருக்கின்றது என்னாலும் வெற்றி வெற்றியே. அபிஷேகம் என்னாலும் வெற்றி வெற்றியே. சிரசாலை கதவுகளும் என் துணியில் உடந்திடுமே. சிரசாலை கதவுகளும் என் துணியில் உடந்திடுமே. அதிகளை முறியடித்தேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடித்து சொல்லலாம் சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீருக்குண்டது சொல்லலாம் என்னாலும் வெற்றி வெற்றியே. நீரோடும் இருக்குண்டது அவன் என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை காண்பிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை காண்பிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடித்தேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடித்தேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடும் இருக்கும்போது கையொச்சமே என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடும் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கேள்வி எனக்கில்லையே. கையொச்சமே நான் தோற்று போவதில்லையே. கேள்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு நீருக்கும் சொல்லுவாங்க என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு அவன் இருக்கும்போதும் என்னாலும் வெற்றி வெற்றியே. சிரசாலை கதவுகளும் என் புதியில் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம்
அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே சொல்லுவா ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே உற்சாகமாக நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே சுவிசேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு நீர் உற்சாகமாக என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு நீருக்கு உற்சாகப்படும் என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு நீருக்கு உற்சாகமாக என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் அபிஷேகம் நீருக்கு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு நீருக்கு என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுமா நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசுவின் மூலம் சுபங்கள் நல்ல பிதாவே. நம்ம உட்காரும். Please be seated. Please sit down.